வாராகி தாயே போற்றி! அன்னை வாராகி தாயே போற்றி! அழகு வாராகி தாயே போற்றிங்க. இப்ப என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வராகி தேவி வழிபாடு செய்றோம். தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம். நமக்கு எல்லாமே கைகூடி வருது. ஆனா ஏதோ ஒரு கெட்ட சக்தி நம்ம வீட்ல இருக்குமோ? என்னன்னு தெரியலையே அப்படின்றவங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல ஏதோ ஒரு கெட்ட ஒரு இருக்குது. எந்த ஒரு காரியமும் நமக்கு கைகூடி வரல. ஒண்ணு போனா ஒண்ணு பிரச்சனை அப்படின்றவங்களுக்கு நான் இந்த பதிவ சொல்றேன். அம்மனை நம்ம வராகி அம்மனை வழிபாடு செய்கிறவங்க இந்த பில்லி சூனியம் வீட்டில் ஏவல் பண்ணியிருக்கிறது உண்மையா அப்படின்றவங்களுக்கு நான் சொல்கிறேன். வராகி அம்மன் வழிபாடு பில்லி சூனியம் கருப்பு சக்தி தாக்கம் இருப்பதை நம்ம எப்படி கண்டறிக்கிறதுன்றதை நான் இந்த பதிவில் நான் சொல்கிறேன். திடீரென உடல் நல பாதிப்பு ஏற்படுங்க. காரணம் இல்லாமல் பல நாட்கள் தலைவலி இருக்கும். தூக்கமே இல்லாமல் மன சோர்வு இருக்கும். அடிக்கடி சண்டைகள் வரும். குழந்தைகள் அழுதப்பாடாவே இருப்பாங்க. நஷ்டம், கடன் தொல்லை, ஒரே இடத்துல சிக்கி தவிக்கிற மாரி நமக்கு ஒரு தோன்றும். கனவுலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு, கருப்பு பூனைகள், கல்லறை போன்ற கனவெல்லாம் வருங்க. இரவுல பயம் வரும். ஒரே மாதிரியான கனவுக வரும். வழக்கம் போல நம்ம வேலைக்கு போனா, அந்த வேலை நம்மளுக்கு கைகூடி வராது. மருத்துவ செலவு எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பில்லி சூனியம் நம்ம வீட்ல இருக்கிறதுக்கான அறிகுறி தாங்க. இத எப்படி நம்ம தீர்க்கணுன்றதுன்னு பார்த்தா, அதுக்கும் பரிகாரம் நான் சொல்றேன். பில்லி சூனியம் இருக்கிறத எப்படி நம்ம தவிர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு திரி, நெய் விளக்கு ஏற்றி தொடர்ந்து வெள்ளிக்கிழமை இல்ல பஞ்சமி அன்னைக்கு தொடர்ந்து 9 வாரம் நீங்க இந்த விளக்க நீங்க ஏற்றிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே விசேஷமா இருக்குங்க. ஒரு 3 நாள் மாத்திரம் தொடர்ந்து அம்மனுக்கு நெய்வேத்தியமா என்ன பண்ணணுன்றத சொல்றேன். கருஞ்சீரகம், அவலு, வெல்லம், பனக்கரும்பு, துளசி இலை இதெல்லாம் வச்சு அம்மனுக்கு 3 நாள் தொடர்ந்து நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாட நீங்க நெய்வேத்தியமா வச்சு செய்யும்போது, அந்த இடத்துல பின்னி சூனியம் இருக்கிற சக்தியே நீங்கிடுங்க. இது ரொம்பவே உண்மையான விஷயங்க. இத நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வீட்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். மிக முக்கியமான விஷயங்க. வராகி அம்மன வழிபாடும்போது உண்மையான ஒரு நம்பிக்கையோட, கோபம் இல்லாம, பயம் இல்லாம வழிபட வேணுங்க. அவ சக்தி மிக பிரம்மாண்டமான சூனிய சக்திகள அழிக்கக்கூடிய தாய் தாங்க வராகி அம்மன். எப்பவுமே நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்க. அழகான தாய்ங்க. நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம். இந்த பூஜை நீங்க தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும். வாராகி தாய் நமக்கு எப்பவுமே துணையா இருப்பாங்க. ஓம் வாராகி தாயே போற்றி!